எபிசோட் 108. ஹரிணி தனியாக வீட்டில் இருக்க போர் அடித்ததால் அவள் பீச்சுக்கு வந்திருந்தாள். அவள் அந்த குளிரான காற்றில் அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க அவளுடைய ஞாபகங்கள் எல்லாம் அபியை சுற்றியே வந்தது. நானும் அபியும் இந்நேரம் ஒன்னா இருந்தா கிறிஷ் கூட இங்க வந்திருப்போம். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவன் என்னையே யாரோ போல நடத்துறான். இந்த காயமெல்லாம் எனக்கு பழகிடுச்சுதான். ஆனாலும் ஏன் வலி குறைய மாட்டேங்குது என நினைத்தவள் அமைதியாக கடலை பார்த்து கொண்டிருக்க சற்று தொலைவில் ஒரு குடும்பம் குழந்தையுடன் சந்தோஷமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த ஹரிணிக்கு தான் மறக்க நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஞாபகத்திற்கு வர அப்போது சரியாக அங்கே வந்த விஜய், "ஹலோ மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?" என கேட்டான். அவனை திடீரென அந்த இடத்தில் எதிர்பார்க்காத ஹரிணி, "விஜய், நீ எப்படி இங்க வந்த?" என கேட்க, "இங்க கிட்டதான் பார்ட்டி நடக்குது, அதனாலதான் நான் வந்தேன்." "சரி, தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?" என்றான் விஜய். "அதுவா, சின்ன வயசுல எல்லாம் நமக்கு இந்த பீச் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நம்ம விளையாடுறதுக்காக வருவோம். ஆனா இப்ப பாரேன், ஏதாவது மனசு சரியில்லைன்னா அந்த வலியை யார் கூடயும் பேச முடியாம ஒரு அமைதியை தேடி வந்துடுறோம். நானும் இப்போ அப்படிதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சில வருஷத்துல ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுதில்ல. இதெல்லாம் நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. மறுபடியும் குழந்தையாவே இருந்துட மாட்டோமான்னு தோணுது" என்றாள். உடனே விஜய், "ஆமா, இப்ப மட்டும் நீ குழந்தை இல்லையா என்ன? இப்பவும் நீ குழந்தை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க" என கேட்க, "என்ன அப்படியெல்லாம் நீ சொல்லாத. நான் ஒன்னும் குழந்தை மாதிரி நடந்துக்கல. நான் ரொம்பவே தெளிவான பொண்ணு. நான் ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாதாரணமா எல்லாம் யாருக்கும் அந்த பொறுப்பு கிடைச்சிடாது. அதனால நீ என்ன குழந்தைன்னு சொல்லாத" என்றாள். அவள் அப்படி சொன்னதை கேட்டதும் சிரித்த விஜய், "நீ தான் சொல்லிக்கிற உன்னையே பெரிய பொண்ணுன்னு. ஆனா என்னைக்காவது அந்த மாதிரி நடந்திருக்கியா? கிடையவே கிடையாது. நீ எங்கெல்லாம் பெரிய பொண்ணா இருக்கணுமோ அங்க இருக்க. ஆனா சில நேரத்துல குழந்தை மாதிரி நடந்துக்கிற ஹரிணி. பட் அதுதான் உன்னோட ஒரிஜினாலிட்டி. அத மத்தவங்க கிண்டல் பண்றாங்கங்கிறதுக்காக நீ மாத்திக்க தேவையில்லை. அதோட நீ இப்படி குழந்தை மாதிரி பண்றப்பதான் எனக்கு உன்னை இன்னும் பிடிக்குது" என சொன்னான். "அப்படி நான் குழந்தையா இருக்கேன்னு என்னை பிடிக்க ஒன்னும் தேவை கிடையாது. நான் பெரிய பொண்ணாவே இருந்துக்கிறேன்" என சொல்ல, "இங்க பாரு, நீ பெரிய பொண்ணா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேனா இன்னும் நிறைய கஷ்டம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, மெச்சூரிட்டி வந்துடுச்சுன்னா வாழ்க்கையில ஒரு தெளிவு வரும்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லைஃப் தான் நல்லா இருக்கும். குழந்தைத்தனமாவே இருந்துட்டோன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை நல்லா இருக்கும். மத்தவங்க பார்வையில நம்ம எப்படி வேணா இருக்கலாம். நம்ம சந்தோஷமா இருக்கோமா இல்லையாங்கிறது தான் நமக்கு முக்கியம். சோ நீ குழந்தை மாதிரியே இரு" என்றான். அதை கேட்ட ஹரிணிக்கு அபியின் ஞாபகம் வர அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். "என்னாச்சு? ஏன் அதுக்காக நீ இப்படி பாக்குற?" என அவன் கேட்க, "இல்ல, நீ இப்ப சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட அபியும் சொல்லி இருந்தான் தெரியுமா? அதோட நீ பேசுற விஷயங்கள் கூட அபி கூட ரொம்பவே ஒத்து போகுது" என்றாள். அதை கேட்டவன், "நீ அபிய ரொம்ப மிஸ் பண்றல்ல ஹரிணி?" என கேட்க, "ஆமா, நான் அவனை மிஸ் பண்றேன் தான். ஆனா அவனுக்கு இப்ப என் மேல அந்த பழைய காதல் எல்லாம் இல்ல. எல்லாமே மாறிடுச்சு. சொல்லப்போனா அவனுக்கு என் மேல வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. அன்னைக்கு கூட அவன்கிட்ட அவன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கேட்டேன். அப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில குறுக்க வராதன்னு சொல்லிட்டான். இப்படி சொல்ற ஒருத்தன் என்னை நேசிக்கிறான்னு நான் எப்படி நினைக்க முடியும் என முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொன்னாள். அதை பார்த்த விஜய், "அடடா ஹரிணி டார்லிங், இது ஒரு சப்பையான மேட்டர். நீ இதுக்காகவா இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அபி சருக்கு இப்ப வரைக்கும் உன் மேல ஒரு லவ் இருக்குதான். ஆனா அதை அவர் வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்குதான் நான் உன்னை கார்ல கூட்டிட்டு வரப்போ பார்த்தேன். அவருக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட அவர் உன்னை பத்தி விசாரிச்சாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்காக உன்னை வெறுக்க போறாரு? நீங்க இப்படி பிரிஞ்சே இருக்கிறதுக்கு என்ன ரீசன் எல்லாம் தெரியல. ஆனா வேற ஒரு வாய்ப்பு இருந்தா சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. குறுக்க நான் இருக்க மாட்டேன். வேணும்னா நீங்க 2 பேரும் சேர நான் உங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்" என்றான். அதை கேட்டதும் ஹரிணி ஆச்சரியமாக பார்த்து, "ஹே, நீ கிரீன் பிளாக்னு சொல்லுவாங்கல்ல, அது நீதான் விஜய். ஆமா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற. ஆனா என்னை விட்டு கொடுக்கவும் தயாரா இருக்க. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே" என கேட்க, "இதுல என்ன பெருசா இருக்கு? நம்ம யார நேசிக்கிறோமோ அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். உன்னோட சந்தோஷம் அபி கூட தானா? நீ அவர் கூட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு என் கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்பேன்னு உன்னை இழுத்து பிடிச்சா உன்னால என் கூட சந்தோஷமா இருக்க முடியாது ஹரிணி. அதனால
அந்த தப்ப மட்டும் நான் என்னைக்குமே பண்ணிட மாட்டேன் என்றான். அதை கேட்ட ஹரிணி, தேங்க்ஸ், நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க என்றவள் அவனிடம், ஏன் விஜய், நீ உண்மையாவே சொல்றியா? அபிக்கு இன்னும் என் மேல அந்த அஃபெக்ஷன் எல்லாம் இருக்கா? அவன் உண்மையா என்ன விரும்புறான்னு நினைக்கிறியா என கேட்க, கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு அவரு இன்னும் உன்னை நினைச்சிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட உன்னை பத்தி விசாரிச்சாரு. அப்ப ஏன்னு எனக்கு தெளிவா தெரியல, ஆனா இப்பதான் புரியுது என்றான். விஜய் என்னதான் சாதாரணமாக பேசினாலும் உண்மையில் அவனுக்கு மனதளவில் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் தன்னுடைய ஆசைக்காக அவன் ஹரிணியை என்றுமே கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. எனவே அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். அதன் பிறகு ஹரிணி அவனை பார்த்து, இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என கேட்க, ஓகே, தாராளமா சாப்பிடலாமே, எழுந்து வா போலாம் என்றான். அதை கேட்ட ஹரிணியும் அவனுடன் சென்றாள். அடுத்த நாள் காலை நேரம் ஹரிணி தன்னுடைய டீமுடன் மிகவும் பிஸியாக பேசிக் கொண்டிருந்தாள். இன்றுதான் முதல் முறையாக அபியிடம் ஹரிணி ஒரு டீம் பிரசன்டேஷன் செய்ய போகிறாள். அதற்காக அபியுடைய ஆபீஸிலிருந்து முக்கியமான நபர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். ஹரிணிக்கு இன்றைய மீட்டிங்கை நினைத்து மிகவும் பதட்டமாக இருந்தது. அதை பார்த்த ஒரு ஸ்டாஃப் ஹரிணியிடம் வந்து, மேடம், என்னாச்சு மேடம், நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க என கேட்க, இல்ல, இந்த பிரசன்டேஷன் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம், ஆனா எனக்கே சாட்டிஸ்ஃபை ஆகல என்றாள். அதை கேட்டதும் அந்த பெண், மேடம், நம்ம 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் இந்த ப்ராஜெக்டுக்காக. இது அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு போகாது. அதோட நீங்க கையில எடுத்து பண்ண ப்ராஜெக்ட் இது. சும்மாலாம் நீங்க பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க என்றாள். அதை கேட்ட ஹரிணியும், நானும் அதுக்கு தான் முயற்சி பண்றேன் என்று சொன்னவள் அதன் பிறகு மீட்டிங் ஹாலுக்கு வந்தாள். அந்த மீட்டிங்கில் மிகவும் முக்கியமான நபர்கள் எல்லாம் இருந்தார்கள். சொல்லப்போனால் ஹரிணி அட்டெண்ட் செய்யும் ஒரு முக்கியமான மீட்டிங் இது. இதற்கு முன்பு அவள் பல வேலைகள் செய்திருந்தாலும் இவ்வளவு பெரிய நபர்களுக்கு முன்பாக பிரசன்டேஷன் செய்ததே இல்லை. அதனால் அவள் பதட்டமாக இருக்க, அப்பொழுது சரியாக அங்கே வந்தான் அபி. அவனை பார்த்ததும் அனைவரும் மரியாதைக்காக எழுந்து நிற்க அவர்களை உட்கார சொன்னவன் ஹரிணியை பார்த்து, ஸ்டார்ட் பண்ணுங்க என்றான். ஹரிணிக்கு மிகவும் பதட்டமாக இருந்தாலும் தன்னுடைய பதட்டத்தை வெளியே காட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்து அவள் அமைதியாக பிரசன்டேஷன் செய்ய ஆரம்பித்தாள். அப்பொழுது அனைவரும் ஹரிணியின் பிரசன்டேஷனை பார்த்து அதிர்ந்து போனார்கள். அந்த அளவிற்கு ஹரிணி அனைவரையும் இம்ப்ரெஸ் செய்தாள். எல்லோருக்குமே அது பிடித்திருந்தது. ஆனால் அபி மட்டும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை. ஹரிணி ஒருவேளை அவனை பார்த்து பேசினால் இன்னும் பதட்டமாகி உளறுவோம் என்று அவனை பார்க்காமலேயே பேசி முடித்தாள். எல்லோரும் மீட்டிங் முடிந்தவுடனே ஹரிணியை அப்ரிஷியேட் செய்ய ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் கேட்டவள், உங்களோட கைண்டான வேர்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அபி சார் அவரோட ஒப்பீனியனை சொல்லிட்டார்னா நாங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் என்றாள். அதை கேட்ட அபி அவளை பார்த்து, உண்மையாவே சொல்லணும்னா இந்த பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சு ஹரிணி என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி அழகாக புன்னகை செய்ய, அட, அதுக்குள்ள சந்தோஷப்படாதீங்க. நீங்க பிரசன்டேஷன் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க பண்ண இந்த ஒர்க்ல பெருசா ஒண்ணுமே இல்ல. நீங்க இன்னொரு வாட்டி இதை சரி பண்ணணும் என்று சொன்னவன் அங்கிருந்து எழுந்து செல்ல ஆரம்பித்தான். அவனை பார்த்த ஹரிணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மற்றவர்களும் குழப்பமடைந்தார்கள். என்னாச்சு, ஏன் சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டாரு என அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, அப்பொழுது ஹரிணி மட்டும், இந்த அபி வேணும்னு என்ன பழிவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பண்ணது நல்ல வேலை இல்லைன்னா நான் இவனுக்கு எப்படி பிரசன்டேஷன் கொடுத்திருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் இல்லதான், ஆனா இது நல்ல ப்ராஜெக்ட் தான், கண்டிப்பா இதை அப்ரூவ் பண்ணலாம் என்று நினைத்தவள் வேகமாக அவன் பின்னால் சென்று, அபி சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். அதை கேட்ட அபி, சொல்லுங்க ஹரிணி, உங்களுக்கு என்ன தெரியணும், எது வேணா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன் என சொல்ல, சார், ஒரு ஒர்க் உங்களுக்கு பிடிக்கலனா அதை சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அதே வேலையை உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு சார். உங்களுக்கு எது பிடிக்கலன்னு சொல்றீங்களோ அப்பதான் சார் எங்களால சரி பண்ண முடியும் என சொன்னாள். அதை கேட்ட அபி, எனக்கு அப்படி ரீசன் எல்லாம் சொல்ல தெரியாது. நான் ரீசன் சொல்லிதான் உங்களுக்கு உங்க தப்பு தெரியும்னா நீங்க இந்த வேலையில இருக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. ஒழுங்கா போயிட்டு திரும்ப பண்ணுங்க என்றவன் வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அவன் சொன்ன பதிலிலேயே ஹரிணி அதிர்ச்சி அடைந்தாள்.
இவன் என்ன இந்த மாதிரி மாறிட்டான்? முன்னாடி எல்லாம் இவன் இப்படி இல்லையே. இப்ப வேணும்னே என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இவனை நான் என்னதான் பண்றது? மூஞ்சியும் ஆளையும் பாரு. சரியான தண்டம். டாக்டரா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தான். இப்ப பிசினஸ்னு ஆகி அப்படியே ராட்சச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சைக்கோ கிட்ட எல்லாம் நான் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்று நினைத்தவள் வேகமாக மீண்டும் அபியை பார்க்க சென்றாள். அபியின் கேபின் முன்னால்தான் திலீபன் நின்று கொண்டிருந்தான். ஹரிணி வேகமாக வருவதை பார்த்தவன் எப்படியும் ஹரிணி நேராக சென்று அபியிடம் பேசப் போகிறாள் என்பதை உணர்ந்து, மேடம் எங்க போறீங்க என கேட்க, நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் உங்க ஓனர் அபியை தான் பார்க்க போறேன். முதல்ல வழிய விடுங்க என்றாள். அதை கேட்ட திலீபன், மேடம் என்னால உங்களை உள்ள விட முடியாது. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். சார் வேற கோபமா இருக்காரு. மேடம் ப்ளீஸ், இப்ப நீங்களும் போயிட்டு பேசி பிரச்சனையை பெருசாக்காதீங்க என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி, இங்க பாருங்க, உங்க பாஸுக்கு பயப்படணும்னு அவசியம் எனக்கு இல்ல. நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க திலீப், அந்த ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னு. நான் இந்த இடத்தை விட்டு போறேன் என சொல்ல அவன் அமைதியானான். அவனால் ப்ராஜெக்ட் நல்லா இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் ப்ராஜெக்ட் நன்றாகத்தான் இருந்தது. அதனால் சற்று தயங்கியவன், மேடம் உங்க ப்ராஜெக்ட் நல்லா இருந்துச்சு, அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. ஆனா என்ன பண்றது, சார் தான் மாத்திக்க சொல்லிட்டாரே, நீங்க அவர் சொன்னதை பண்ணுங்க என சொன்னான். அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. நீங்க இப்ப எனக்கு வழிய விடுறீங்களா? இல்லனா நான் இங்கிருந்தே கத்துவேன். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை என சொல்ல, திலீபன் அதற்கு மேலும் அவளை தடுக்க விரும்பவில்லை. பாவம், ஏற்கனவே இவர்கள் விஷயத்தில் தலையிட சென்றுதான் அவனுக்கு பாதி மாத சம்பளமே காலியாகிவிட்டது. அதனால் அவன் இன்னொரு முறை அந்த தவறை செய்ய விரும்பவில்லை. அதனால் அவன் அமைதியாக இருக்க, ஹரிணி அவனை வேகமாக தாண்டி சென்று அபியின் கேபினுக்குள் வந்தாள். அபி அவளை நிமிர்ந்து பார்த்து, எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் ஏதாவது டவுட் இருக்கா என நக்கலாக கேட்க, அதில் கடுப்பானவள், இங்க பாருங்க அபி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நாங்க பண்ண ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னா எங்களை மாத்த சொல்லலாம். இது நாங்க நல்லா பண்ண ப்ராஜெக்ட், இதை எதுக்கு மாத்த சொல்றீங்க? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்காக எங்க டீம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், ரா பகலா உழைச்சிருக்கோம். அப்படி நாங்க கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட நீங்க எப்படி வேண்டான்னு சொல்லலாம் என கேட்க, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கணுமா என்ன? இங்க பாருங்க மிஸ் ஹரிணி, கஷ்டப்படாமலே நீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கும். வெறும் வாயில வடை சுட்டாலாம் நான் ப்ராஜெக்டுக்கு ஓகே சொல்ல மாட்டேன் ஹரிணி என சொல்ல, இங்க பாருங்க சார், நீங்க எங்க வேலையவே ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த ஒரு வேலைக்காக எத்தனை பேர் தூங்காம இருந்தாங்கன்னு தெரியுமா? இப்படி நாங்க வேலை பார்த்திருக்கோம், நீங்க ஈஸியா வேண்டான்னு சொல்லிட்டீங்களே என அவள் கேட்க, ஓ இந்த வேலையை நீங்க 3 நாள் வேற பண்ணீங்களா? அடக்கொடுமையே, இப்படி ஒரு டப்பா டீம் எனக்கு தேவையில்லை. 3 நாள் உட்கார்ந்து ஒரு மொக்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்க, நான் வேற டீம் வச்சு பாத்துக்கிறேன் என சொல்ல, அதை கேட்ட ஹரிணி கடுப்பாகி, டே அபி, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? நானும் போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க, பெருசா பேசிட்டு இருக்க என சொல்ல, அபி அவளை ஆச்சரியமாக பார்த்தான். இங்க பாருங்க ஹரிணி, உங்க வார்த்தையெல்லாம் ஒழுங்கா பார்த்து பேசுங்க என சொல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துதான் பேசிட்டு இருக்கேன். நானும் வந்த நாள்ல இருந்து பொறுமையா போனா நீ ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்க, இத பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது என்றவள் வேகமாக அவன் அருகே வர, அபி அவளை கண் சிமிட்டாமல் பார்த்தான். என்ன பாக்க நல்லா இருந்தா நீ என்னோட பாஸ் ஆயிட்டா என்ன வேணா பண்ணுவ, வாய மூடிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இது வரைக்கும் நீ என் கையால அடி வாங்கியிருக்கியா? என்ன அடி வாங்கணுமா என்ன? நான் ஒரு குட்டி டான், என்ன பகச்சுக்காத என மிரட்டினாள். அவள் திடீரென இப்படி மிரட்டவும் அபிக்கு வித்தியாசமாக இருந்தது. ஒரு பக்கம் சிரிப்பு வேறு வந்தது.